போட்டு வச்சிருக்கேன். சூடாதான் கிடக்கு. ஊத்தி குடிங்க. ஆற போட்டுறாதீங்க. வேற மறுபடியும் சூடு பண்ணா காபி நல்லா இருக்காதாம்மா? சரிம்மா. அப்பா அடிக்க வெயிலுக்கு இந்த ஓலை எல்லாம் முறுமுறுன்னு காஞ்சி போகுதம்மா. இனிமே கொஞ்சம் ஓலை பதம் வந்தாதான் வார முடியும். அப்பா என்னானி வியாவுது. இவ்வளவு மரனுக்கு ஒரு காத்தடிக்கா வேறு ஒரு இலை கூட அசையமுண்டுங்க. எம்மா நமக்கு மூச்சுன்னு வருது. மூச்சு விட முடிய மாட்டேங்குது. உடம்பு வேறு பக்கம் யாரிக்கிட்டு போகுது. கையை காலு இடுப்புன்னு இப்பயே ஓஞ்சி போகும் போல இருக்கு. காலு கையெல்லாம் வலிய பார்த்தா நம்ம ரொம்ப நாள் இருக்க முடியும் பிள்ளையே. இந்த பிள்ளைகளுக்கு சீக்கிரமா ஏதாவது ஒரு வரனை பார்த்து முடிச்சு விட்டுற வேண்டியதுதான். இப்படிலாம் இருந்தால் சரிபட்டு வராது. வேற இவ்வளோ கட்டி கொடுத்த அப்புறம் இவ்வளோளுக்கு பிள்ளை பேர் பார்க்கணும். நல்லது கெட்டது எல்லாம் செய்யணும். ஏன்னா எவ்வளோ காலம் நம்ம இருப்போனே தெரியலையே. ஆண்டவா, முன்னாடியெல்லாம் எவ்வளவு வேலை செய்வேன். இப்ப எனக்கு ஒரு குடம் தண்ணி கூட தூக்க ஆக மாட்டேங்க அந்த கையி. ஏன் முருகா என்னைய சீக்கிரம் எடுத்துக்கப்பா. முடியல எனக்கு. கொம்மி உனி எப்ப பார்த்தாலும் அப்படி சொல்லாதன்னு சொல்லியிருக்கலாவே. உன்னையும் முருகன் எடுத்துட்டு போயிட்டா அப்புறம் நாங்க என்ன பண்றது? ஏலா நீ முதல்ல அந்த ஓலையில இருந்து கீழே இறங்களா. நானே இப்பதான் அந்த ஓலை வெயில்ல கடந்து நொறுங்கி போகுதுன்னு இப்பதான் தண்ணி தெளிச்சு போட்டிருக்கேன். அதுல யாரு நின்று ஆடிக்கிட்டு நிக்கா. இந்த கிறுக்கி மேல நம்ம பாசமா பேசினோம்னா இவன் இப்படிதான் நம்மகிட்ட எரிஞ்சு விடுவா. இதே சந்தியாவா இருந்தா அவகிட்ட பல்ல கட்டுவா. எப்ப பார்த்தாலும் என்னத்துக்கு ஏன் முருகா என்ன எடுத்துக்க, ஏன் முருகா என்ன எடுத்துக்கங்க அப்படி புலம்பாதான் இருக்கமுல. அது அப்படிதான் வருது என் வாயில. நான் என்ன பண்றது? இன்னொருக்கு அப்படி சொன்னேன்னு வை உன் மண்டையை உடச்சிருவேன் பத்துக்கண்ணா. சரி காப்பி சூடா கிடக்க அடுப்புல என்னன்னா ஊத்தி குடிக்க சொன்னா குடிக்கலையாக்கும். நான் ஊத்தி தருவேன்னு வந்து நிக்கிய. எல்லாத்தையும் ஊத்தி உங்க வாயில கொண்டு வந்து தாரேன். வாயை புலந்துக்கிட்டு இருங்க. எங்கம்பா ஒன்னே ஊத்தி தர சொல்லல. சந்தியா எனக்கு ஊத்திட்டு வரேன்ட்டா. நீ ஊத்தி குடிச்சிடாத. உன் கையென்ன வழங்காமல அடக்கு. நீ அவளை ஊத்திட்டு வர சொல்லு. அவ வேற ஊத்திட்டு வராம வந்தானா வேற அவகிட்ட இருந்து சண்டை போடு. நீயே போய் உன் வேலையை செய்ய வேண்டியதானலா. ஒருத்தி உனக்கு வந்து செய்வான்னு இரு. போம்மா இப்பதான் காலேஜ்ல இருந்து வந்திருக்கு. நீ வேற வெறுப்பேத்தாத. நானும் என்ன டயர்டா இருக்கேன் தெரியுமா? ஆமா காலேஜ்ல வெட்டி முடிக்க வேலை எல்லாம் செய்ய உங்களுக்கு அப்படியே டயர்டு வந்துடும். டயர்டு எத்தனை பீரியட் அவ்வளவு பீரியட் உட்காந்து மாங்குன்னு அந்த மேம் வாயிலே சொல்ல எழுதணும் தெரியுமா? அதை கவனிச்சு மாங்குன்னு எழுதணும்னா அதுக்கு வேற பனிஷ்மெண்ட் உண்டு. உனக்கு என்ன தெரியும்? நீ காலேஜ் பக்கம் போயிருந்தாதானே உனக்கு தெரியும். அதான் நான் ஒன்னும் படிக்கலன்னதுதான் உங்களோடையாவது படிச்சு கரையாத்திரணும்னு சேர்த்து விட்டுருக்கேன். அதை நினைச்சு நீங்களுமே படிச்சு நல்லா இருந்தா சரிதான். படிப்புல கவனத்தை செலுத்துனீங்கன்னா நல்லா இருப்பியே. அதை நீ உன் மூத்த மாவகிட்ட சொல்லு. எவச்சோனி என்ன காபி நல்லா சூடாதான் இருக்கு. அப்படியே மோரையில ஊத்தி விட்டுருவேன் பத்துக்க. சும்மாத விளாட்டுக்கு சொன்னேன். கொண்டா காப்பியை கொண்டா. நீ போய் உனக்கு ஊத்தி குடி. உனக்கு பாவம்னு கொண்டாந்தா நீ என்னையே நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியோ? சும்மாத அம்மா கிட்ட சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தேன். கொண்டா காப்பியை கொண்டா. நம்ம காலேஜ்ல இருந்து எக்ஸாமுக்கு என்னமா பீஸ் கட்டுறேன். நீ எல்லாம் கட்டிட்டியலா? ஆமாம்மா கட்டிட்டோம். இந்த தடவை லீவுக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதா நேரா அக்கா வீட்டுக்கு போயிடணும். அங்க போய் நல்ல எங்க அக்கா நல்ல வேலை வாங்குவா. அவட்ட போய் நல்ல வேலை செஞ்சு பழகிறிய ரெண்டுறோம். அப்பதான் உங்களுக்கு போற இடத்துல எப்படி இருக்கணும் என்னன்னு எல்லா விவரமும் தெரியும். இங்க என்கிட்டே கடந்தீங்கன்னா கைக்குள்ள கடந்தீங்கன்னா நீங்களும் என் முது மேல யாரி என் தலையில யாரி மோண்டு போடுவீங்க. எங்க அக்கா தான் உங்களுக்கு சரி. ஏன் கொம்மி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட? அதெல்லாம் முடியாது. நானும் போக மாட்டேன். எல்லாம் ஒரு காரணமா தாளா. அங்க போயிட்டு இருந்துட்டு வாங்க ஒரு வாரத்துக்கு. எப்படியும் காலேஜ் உங்களுக்கு எக்ஸாம்லாம் அந்த அப்புறம் லீவு வரும்ல ஒரு மாசத்துக்கு. ஒரு மாசம்லாம் வராது. சரி ஒரு வாரமாவே இருக்கட்டுமே. ஒரு வாரம் போய் எங்க அக்கா வீட்டுல நீங்கள் போய் இருந்துட்டு வாங்கலாம். நீ வந்தாதான் நாங்க போவோம். நாங்க தனியெல்லாம் ஒன்றும் போக மாட்டாங்க. சரி நான் கொண்டு போய் விட்டுட்டு வரல. இருக்கீங்களாங்க ஒரு மாசத்துக்கு இருங்கலாட்டு. சந்தியா என்ன சொல்லியா? எங்க அக்கா கூட்டுட்டே அடக்கா அவங்க பெருமை போயிட்டு வாங்க. அம்மா நீயும் வந்தா ஒரு 2 நாள் தங்கிட்டு வரலாமா? ஒரு வாரம்லாம் இருந்தா போர் அடிக்கும். நமக்கு வந்து தோட்டத்துல வேலை கிடக்கும்ல லீவ்ல. அந்த வேலையில உங்க அப்பனை நானுமே பார்த்துக்கிடுவோம். அங்க தங்கச்சி வேற கூட்டுக்கிட்டே கிடக்கலாம். 2 அக்காட்டையும் கொண்டு விட்டு இல்லாட்டினா 2 பேரையும் இங்க கூட்டுவான்னு. அதான் அவ கூட்டுட்டே கிடக்கா. அப்பனா அவளை கொண்டு இங்க விட சொல்லு. அவ இங்க ஒரு மாசம் கிடக்கட்டும். அதுக்கு இதுக்கு நீ அங்க எங்களை அங்க போக சொல்லியா? அங்க போனாலும்னா கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு அங்க நல்லா கொஞ்சம் அவன் மிரட்டல கடப்பாளுவன்னு பார்த்தா இவ்வளோ போவண்டேன் கழுவலை. இவ்வளோ நமக்கு கொஞ்சம் கூட அடங்கண்டம் கழுவ. எதுக்கு இப்ப நீ எங்களை அங்க தள்ளி விட பாக்கா? நாங்க 2 பேரும் என்ன உனக்கு பாரமாவா இருக்கோம்? ஏன்னா அதுக்கு இல்ல. சரி எங்க அக்கா சொன்னாலன்னு தான் சொன்னேன். சரி போக விருப்பம்னா கடங்க. நான் அப்ப அந்த பிள்ளைய இங்க கொண்டு லீவு கூட சொல்லியேன். லீவுல அப்ப ஆளுக்கு 10 பாய் தினமும் முனைஞ்சாகணும்னு சொல்லிட்டேன். முனைவீல இல்லைன்னா முனைய முடியும்னா நீங்க நேரம் அங்க போயிருங்க. 10 பாய் என்ன உனக்கு நான் 20 பாயை முனைச்சு தாரேன். என்ன எங்கேயும் போக சொல்லாத. நம்ம வீட்டுல இருக்க மாதிரி எங்கேயும் வராது. அவ்வளோ வீட்லயும் லீவுக்கு டூர் கூட்டு போவாவே கண்டிருக்கு.
அந்த காலத்துல எல்லாம் லீவுல பிள்ளைகள் பாட்டி தாத்தா வீடு, அத்தை மாமா வீடு, பெரியம்மா வீடு, சித்தி வீடுன்னு போவம் கண்டிருக்கு. இப்போ உள்ள பிள்ளைகளெல்லாம் போவாங்கன்னு சொன்னா இவளுக்கு வலிக்குது. ஏன்னா நீ ஒரு மாசம் போய் உங்க அக்கா வீட்டுல இருந்துட்டு வா, நாங்க இங்கே இருந்துக்கிட்டோம்ப்பா. நான்லாம் எங்கேயும் போல, வேணா டூருக்கு கூட்டு போறியா? எல்லாரும் போவோம் டூருக்கு, ஜாலியா இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இப்ப சந்தியா நீ என்ன சொல்றா? ஏமா நானும் பெரியம்மா வீட்டுக்கு போலப்பா, அம்மா வந்தாதான் போவேன் நானும். இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க, எங்க போனாலும் நானும் வரணுனே. ஒரு உங்க மாமியார் வீட்டுக்கு போகும்போதுதான் என்னையே கையோட கூட்டு போவேன்னு சொல்லுவீங்களா? ஆமா, வேற ஒண்ணு எங்க ஒத்தையில பட்டு போக முடியும்? வயசான காலத்துல உங்க 2 பேருக்கு யாரு கஞ்சி ஊத்துவா? நாங்க தானே ஊத்தணும். நான்லாம் கல்யாணம் ஆகி போகும்போது உன்னையும் அப்பாலாம் கூட்டு போயிருவேன், ஒத்தையில எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன் சொல்லிட்டேன். மாமியார் வீட்டுல கழுவி ஊத்தியதுக்கா சும்மா இப்படிதான் பேசுவாளுவே. இப்போ பறவை கஞ்சி கூட ஊத்த முடியாளுவே, எட்டி கூட பார்க்க முடியாளுவே. எம்மா அப்படி சொல்லாதவ, நாங்களாம் வந்து பார்ப்போம். சரி அது அப்புறம் பார்ப்போம். சரி வேலையை பாருங்க, காப்பியை குடிச்சிட்டு போய் படிக்கிறதா இருந்தா படிக்கிற வேலையை இடந்தா போய் பாருங்க. நான் இந்த ஓலையை வார போறேன். சோறு கிரு திங்கணுனாலும் தின்னுட்டு படிங்கடே. வேற ராத்திரி சோறு கிருலாம் திங்காம அந்த ஆளை தூங்கிடுறிய புக் வச்சுட்டு. அதனால இப்பயே சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து படிக்கிறதா இருந்தா படிங்களா? எனக்கு இப்ப பசிக்கலம்மா, நான் ராத்திரி சாப்பிட்டுக்கிடியே. இப்படிதான் சொல்லிட்டு ராத்திரி சாப்பிட மாட்டீங்களா ஒருத்தியும்? வேற கஞ்சி அந்த ஆளை கடந்து போயிருது சோறெல்லாம். கஞ்சி கடந்தா என்ன வீணாவா போகுது? அப்பாக்கு காலையில கஞ்சி குத்தி வரதுக்கு தான் கொடுத்து விடுறதுக்கு தான் கரெக்டா இருக்குமா உனக்கு? அதுக்கு நீங்க சாப்பிடாம எல்லாம் தூங்குவிய? காலையில கஞ்சிக்கு போட்டு கொடுக்கட்டேன்னு ஒழுங்கா சாப்பிட்டு படுங்களா? சரிம்மா சரிம்மா, நான் சாப்பிட்டுட்டு தான் படுப்பேன். சரி காப்பியை குடிச்சிட்டு வேலையை பாருங்க. நான் அந்த கத்தி எங்க வச்சேன்னு தெரியலையே, ஓலை வரணுமே. சரியான குண்டி மறந்தா, எங்க வச்சான்னு தெரியாது. ஒரு பொருளை எடுத்த பொருளை எடுத்த இடத்துலயும் வைக்க மாட்டா. பிள்ளைகளும் நம்மள சத்தம் போடுறதுலயும் வேலை இல்லை, நம்மளும் எங்க வச்சோன்னு மறந்துதான் தெரியும். அந்த படல ஓலையில குத்தி வச்சிருக்கியான்னு பாரு. ஆமா ஆமா அங்கதான் இருக்கு. அத்தியா எனக்கு தெரியும், இந்த கொம்மி அங்கதான் வைப்பான்னு. சரி வா வா வந்து உட்காரு. அம்மா உன் லவ் ஸ்டோரி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கிறுக்கி வாயை மூடுவ, அம்மைக்கு கேட்டுற போகுது. நான் தான் அவன்கிட்ட பேசுறது இல்லைன்னு சொன்னேன். இப்பெல்லாம் அவனும் பேச மாட்டா, நானும் பேச மாட்டேன். சும்மா யாரோ மாதிரி தான் இருப்போம். ஓஹோ, ஒரு ஜீவா படத்துல வருமே, 2 பேரும் பெரிய ஆள் ஆனப்புறம் தான் சந்திப்போம், கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு ஒரு முடிவெடுப்பாங்களே, அந்த மாதிரி எடுத்திருக்கீங்களோ? ஆமா அப்படிதான், அப்படியே வச்சுக்கோ. பர்றா சிப்ப காப்பியை குடிச்சிட்டு அந்த டம்ளர் எல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி கழுவி போட்டுருங்களா? சிங்க்ல பாத்திரங்களெல்லாம் அதை கழுவி எடுத்து போட்டுருங்க. சரிம்மா. காலையில் ஆனால் இவளுக்கு பச்சி சுடணும், போட்டா சுடணும், வடை சுடணும். காலையில் ஆனால் இட்லி சுடணும், தோசை சுடணும், சப்பாத்தி சுடணும். என்னத்தையாவது ஒன்று இதுவளுக்கு சுட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம என் கையில் மட்டும் துப்பாக்கி கிடச்சிது, முதல் இந்த கிளவியை சுட்டு தள்ளிடுவேன். என்னைய வெளியே விடாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு இந்த கிளவி என்னைய சாவடிக்குது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. சோத்தில் இதுக்கு விஷத்தை வச்சு கொடுக்கணும் இல்லையான்னு பேரு. நம்ம மருமவ அழகா பத்தி செஞ்சிருக்கா பாத்தியா? ஆமா இதெல்லாம் நல்லா தான் செய்வா. சோறுகிரி ஆக்கணும்னாதான் ஒழுங்கா செய்யண்டா. அட இவ்வளவு செஞ்சா போதாதா உனக்கு? ஆமா நீர் உங்க மருமவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீரு. என் பிள்ளைகள அங்க வாங்க, காப்பியை குடிச்சிட்டு போங்க. இங்க வாங்களா? எனக்கு காப்பி வேண்டாம். எல்லாம் அப்படி சொல்லாத. இங்க பா, உங்க அம்மா பச்சி சுட்டு வச்சிருக்கா பாரு. எனக்கு போதும் பாட்டி. எங்க இந்த பிள்ளைகள பாருங்க, தெருவுல விளையாட போறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இங்க ஒண்ணு திங்காம ஓடுது பாருங்க அவ்வளவா. சரி பிள்ளைகள் போயிட்டு வரோம், அதான் 2 மணி தின்னுச்சு வரல. போதும் ஆயில் ஐட்டம் அதிகமா சாப்பிடக்கூடாது. வேற ராத்திரிக்கு நெஞ்சு கரிச்சுக்கிட்டு வரோம். ஏமா மருமோல அதிகமா சுடாதம்மா, போதும். ராத்திரிக்குள்ள நிறைய சாப்பிட முடியாது. வேற சுவாரி எரிக்கழிச்சுக்கிட்டு மேலே வரும்பத்துக்குமா மாமாக்கெல்லாம் போதும். சரி மாமா, அப்ப நான் இன்னும் கொஞ்சம் சுட்டு லட்சுமியாக்கா சரசக்காக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா என் மகன் சம்பாதிச்சு போடியதெல்லாம் நீ ஊர்ல அவ்வளோ இருக்கும் தானம் பண்ணு. இல்லத்தே, நம்ம சாப்பிட்டுட்டு வேற மீதி மிச்சம் கிடக்கும்ல, அதான் கொண்டு போய் கொடுப்போங்க. அவியெல்லாம் என்னதுனாலும் எனக்கு தருவாவ தருமா? அதெல்லாம் ஒன்றும் கொடுக்காண்டா. அந்த போடு, குப்பையில போடலாம் போடலாம், அடுத்தவங்களுக்கு ஒன்றும் கொடுக்காண்டா. என்ன காயத்ரி இப்படி சொல்ற? அட நீங்க சும்மா கடங்க, அவ அப்படிதான் சொல்லுவா. இப்ப கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் போனா அந்த ஆளை இருந்துக்கிடுவா. உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது, அதுக்குதான் நான் அப்படி சொல்றேன். அப்படி சொல்லாத காயத்ரி, அவ போனா போயிட்டு வந்துட்டு போட்டு உனக்கான வேலையை செஞ்சுட்டு தானே போறா. உனக்கு வேலை செஞ்சு தராம போனான்னா நீ குறை சொல்லலாம். உனக்கு வேலை செஞ்சு தரல, அப்புறம் என்னத்துக்கு நீ கோவப்படியா அவகிட்ட? நம்ம மருமூல நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வச்சுட்டு நம்ம அவனுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு, அவன் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் கொஞ்சம் சாப்பிட்டு வந்ததும் காப்பி குடிப்பான். அவனுக்கு வச்சுட்டு மீதியை நீ வேணா அவன் ஃப்ரெண்டு வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. சரிங்க மாமா, இதுக்குதான் மாமா வேணாங்குது. மாமா தான் நல்ல போடு. மாமா வேணா உன் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டாரு. கொஞ்சம் பச்சியை சுட்டு லட்சுமி அக்கா வீட்டுக்கும் சரசக்கா வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துருவோம். அவியல்வெல்லாம் நமக்கு என்னனாலும் கொண்டுட்டு ஓடி ஓடி வருவாவ. இப்போ என் மாமியா கிழவிக்கு பயந்துக்கிட்டு தான் வரமுட்டுக்காவ. நம்ம கொண்டு போய் அதை பிள்ளைகளுக்காவது கொடுப்போம். எங்கள் வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ளே ஓடி இருந்துடணும் போயிட்டு. சந்தோஷ் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அதனாலதான் அவரு நம்மள பக்கத்துல கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. அவரும் பாவம் தானே, அவருக்கும் கஷ்டமா தானே இருக்கும். அவர் வாழ்க்கையில ஒரு பொண்ணு அவரை ஏமாத்திட்டு போயிருக்கு, அதனாலதான் அதுல இருந்து இன்னும் வெளியே வர முடியாம இருக்காரு போல இருக்கு.
அட என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? காலையில வெளியே போயிட்டு வந்த நேரத்துல இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்காளே, என்னன்னு தெரியலையே. கேட்டாலும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்குது அந்த பிள்ளை. எம்மா சாலினி. அத்தை சொல்லுங்க அத்தை. என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏன் காலையில வந்து ஒரு மாதிரியா இருக்கா? கேட்டாலும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்க. உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? எதுவா இருந்தாலும் சொல்லுமா அத்தை கிட்ட மறைக்காம. இல்லத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். என்னமோ இப்போ எது கேட்டாலும் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை உடம்புக்கு ஒன்றும் செய்யலங்க. ஆனால் ஒரு மாதிரியா என்னதோ யோசனையிலே இருக்கேன், என்னன்னு தான் புரியல. வேணா உங்கள் அம்மா வீட்டுக்கு வேணா போயிட்டு வரியாம்மா, ஒரு 4 நாள் இருந்துட்டு வரியா? ஐயோ வேண்டாத்த, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். என்னமோ இப்போ நல்லா இருந்தா சரிதான். சரி நல்ல முத்தத்தில் இருக்கேம்மா, ஒரு காப்பி போட்டு கொண்டாரியாம்மா, ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிப்போம். சரி நான் தான் போட்டு கொண்டாடுறேங்க. இந்த பிள்ளைகளும் மனசுல என்னத்தை நினைச்சிட்டு இருக்குவேன்னு நம்ம என்னத்தை கண்டுபிடிக்க. நம்ம மட்டும் பையனும் ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்க. வேற நம்ம அந்த பிள்ளைய குறைஞ்சலையும் என்ன பிரயோஜனம்? அது மனசுல என்ன இருக்கோ என்னமோ. வாங்கத்த, இதுதான் அந்த வீடு. அப்படியா? சின்ன வீடா தான் இருக்கு. அதிக பழைய வீடு அங்கதான் இருக்கு. எங்க அண்ணன் இருக்காவ பாருங்க மைனிலாம், அந்த இடத்துல. இந்த இடம் அவிய சும்மா வாடகைக்கு இருக்க மாதிரி இருக்காவ. இதுவும் எங்க அண்ணன் வாங்கி போட்ட வீடு தான். அவிய ஜோசியக்காரன் சொன்னான்னு வீடு மாதிரி இருக்காவ, அதனாலதான் இங்க இருக்காவ, வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, சரி அதானே பார்த்தேன். சரி வாங்கத்தே உள்ள போவோம். வா நீ யாராவது அந்த பிள்ளைய பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்புவோம். வேற போகும்போது ஆட்டோ பிடிச்சி போயிடலாம்லாடே. நான் தான் ஆட்டோக்காரனை நாங்கள் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அவன் நான் ஒரு டீயை குடிச்சிட்டு வாரேன்னு இருக்கான். நம்ம அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். அப்போ சரி வாங்க முத உள்ள போவோம். யார் இது 2 பேரும் நம்மகிட்ட வாசல்ல ஆட்டோவில் இறங்கி நிற்காவ? யாரா இருக்கும்? வாரத்தை பார்த்தா சாருமதி மயில இருக்கு. சாருமதி மாமியாருமா? என்ன அப்படி பாக்கிய? அட வாங்க நீங்க தானே? அதான் எங்கேயோ பார்த்தமா இருக்க, யாருன்னு பார்த்துக்கிட்டு நிற்கேன். நம்ம வீட்டு வாசல்ல ஆட்டோட வந்து இறங்குத, யார் அதுன்னு பார்த்துக்கிட்டு நிற்கேன். நாங்க தான் எங்க அத்தை இவளை சாலினியை பார்க்கணும்னாவ, அதான் கூட்டிட்டு வந்தேன். கல்யாணத்தன்னைக்கு வேற பார்க்க முடியாம போச்சுல கல்யாணத்தை. அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தாவில. அதுக்கப்புறமா வேற வரணும்னு நினைச்சா வரைய முடியல. அதான் அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. இப்போ எப்படி இருக்கீங்க சித்தி? நல்லா இருக்கீங்களா? உடம்புல நல்லா இருக்குல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நல்லா இருக்கேன். அன்னைக்கு கல்யாணத்துக்கு வர முடியாம போச்சுன்னு தான் ஒரே வருத்தம், பிள்ளை கல்யாணத்தை பார்க்க முடியாம போச்சேன்னு. சரி அதான் இப்போ வந்திருக்கீல்ல, வாங்க. உங்க பையனுங்க வேலைக்கு போயிட்டானா? ஆமா சித்தி, அவன் வேலைக்கு போயிட்டான். இனிமேல் ராத்திரி 10 மணிக்கு தான் வருவான். அப்படியா? சரி அப்போ பிள்ளையாவது நான் பார்த்துட்டு போறேன். அந்த பிள்ளைய பார்க்காம போச்சேன்னு ஒரே வருத்தம். அவள் கல்யாணத்தை என்னான்னு வாயாடுவா. என்கிட்டலாம் வந்தா, வீட்டுக்கு வந்தா. அவள் எங்கே? அவள் உள்ளதான் காப்பி போட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க முதல் உள்ள வாங்க. வெளியே நிற்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு. அம்மா சாலினி, இங்கே யார் வந்திருக்கான்னு பாரு. எல்லாம் உங்க சொந்த கடையில வந்திருக்காவ பாரு. ஓடியா எம்மா மருமகள் அங்க வாசிக்கிறோம். ஓடியா அங்க யார் வந்திருக்கான்னு பாரு. வரட்டும் அவ பொறுமையா வரட்டும். நான் தான் வந்துட்டேன். வா இங்க பாரு யார் வந்திருக்கான்னு பாரு. ஐ பாட்டி சித்தி வாங்க, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்கா? ஏ குமரி, உன் புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டியா? அட போங்க ஆச்சி. இந்தாம்மா இதுல பூ பழம்லாம் இருக்கு, இந்த அப்படி. ஐயோ சித்தி இதெல்லாம் எதுக்கு? பரவாயில்லாம இப்படி வேற உன்னைய பார்க்க வரும்போது வெறுங்கையோடய வர முடியும். எல்லாம் குமரி வாங்கிக்க. போங்க ஆச்சி, உங்க மேல நான் கோவமா இருக்கேன். ஏன் கல்யாணத்தன்னைக்கு நீங்க ஆஸ்பத்திரியில போய் உட்கார்ந்துக்கிட்டீல்ல? ஏழை குமரி நான் வேணும்னா போய் உட்கார்ந்துக்கிட்டேன். எனக்கு ஒரு படியா வந்துருச்சு. கல்யாணத்துக்கு கிளம்புற நேரத்தில் அந்தால கொண்டு போய் என் மருமவை என்ன ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு ஓடியந்தா. நான் தான் அனுப்பிச்சி விட்டேன். போய் அவள் கல்யாணத்தை போய் பார்த்துட்டு ஓடியா, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அனுப்பிச்சி விட்டேன். ஆமாம்மா, எங்கள் அத்தை மேலே கோவப்படாத. சரி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனதுனால உங்களை மன்னிச்சு விட்றேன். வேணா விட்ட கேட்டு பாரு, தினமும் உன்னை பற்றி தான் கேட்பேன். அதான் அந்த 2 பிள்ளைகள்கிட்டையும் பேசுனீங்களாலா சாலினிட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு போனாவது போட்டு கொடுங்களான்னாலும் போட்டு தராது அந்த பிள்ளைகள். சரி விடு டார்லிங், வந்து உட்காருங்க. அப்பா டார்லிங் விட்டாளா பழையபடி? சாலினி கையிலே காப்பி வச்சுக்கிட்டு இருக்க பாரு, ஐயோளுக்கு கொடு. ஐயோ உங்களுக்கு சுகர் கம்மியாக தானே போடணும், நீங்கள் இதை குடிக்க போறியே? அட போலா, ஒரு நாள் இனிப்பா குடிச்சா ஒன்றும் ஆகாது. கொண்டா. ஐயோ எத்தே உங்களுக்கு அவள் வேற போட்டுட்டு வருவா, இருங்க. அடவு சும்மா இருல, நீ சீனியே போடாமல் தந்து நாக்கெல்லாம் சேர்த்து கிடக்கு. இது கொஞ்சம் இனிப்பா இருக்கும், நான் அதை குடிக்கேன். தாங்க சித்தி நீங்களும் காஃபி எடுத்துக்கோங்க. உங்க அத்தைக்கு கொடுமா? இல்லை வேண்டாம் சாலினி, அவங்களுக்கே கொடு, நான் அப்புறம் குடிச்சுக்கிடுறேன். நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் அவங்களுக்கு மறுபடியும் போட்டு கொடுத்துக்கிடுறேன். சந்தையில் வேற கவனிக்காண்டாமா. சரித்த உங்களுக்கு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. வா சாருமதி, இப்படி வந்து உட்காரு. அப்புறம் என்ன உங்க மருமவா எப்படி நடந்துக்கிட்டுறா? வீட்டு வேலைலாம் செய்யாளா எப்படி? ஐயா என் மருமவா தங்கமான மருமவா. அவளுக்கு என்ன குறை? அவளுக்கு எந்த வேலையும் முதல் நான் வைக்கிறது கிடையாது, எல்லாம் நானே செஞ்சிடுறது தான். இப்பதான் சரி கொஞ்சம் காஃபி மட்டும் ஒரு நம்பர் போட்டுதாமான்னு கேட்டேன். சரின்னு போட்டுட்டு வந்தா. அதெல்லாம் அவ செய்வா, ஒரு குணம் வந்தா நல்லா செய்வா. இல்லாட்டினா செய்யாம கிடப்பாவா, அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு. அது எல்லா வீட்லையும் நடக்குது தானே, இதுல என்ன இருக்கு? எனக்கு வேற வேலை செய்யாம இருந்தாலும் எனக்கும் வேற நேரம் போவாதில்ல, அதனால நானே எல்லா வேலையும் பார்த்துடுறது. அப்படி செய்யாதீங்க, அவளையும் கூட மாட செய்ய சொல்லுங்க. அப்பதானே அவளுக்கு சமையல் கத்துக்க முடியும். அவ ரொம்பலாம் அவளுக்குலாம் ஒன்றும் சமைக்க தெரியாது. அங்கேயும் பெருசா வீட்டுல வேலைலாம் பெருசா செய்ய முடியா. இதுல என்ன இருக்கு? நம்ம இருக்க வரைக்கும் நம்ம சமைச்சு கொடுக்க வேண்டியதுதான் பிள்ளைகளுக்கு. வேற இதுல என்ன இருக்கு? உங்க சமையல் கைப்பக்குவத்தையும் கத்துக்கணும்ல. உங்க காலத்துக்கு அப்புறம் அவ பிள்ளைகளுக்கும் புருஷனுக்கும் செய்யணும்ல. அதெல்லாம் அவியல்வ செய்வாவ, செய்யாமலா இருப்பாவ. அவியல்வ பிள்ளைகள் குடும்பம்னு வந்தப்பறம் செய்வாவ. அதுவும் சரிதான். நான் தான் பார்க்க வர முடியாம போச்சேன்னு ஓடி வந்தேன். இப்போ நேராகி போச்சுட்டே, இன்னொரு நாள் போவோம்னா
இல்லை இல்லை ஆட்டோ பிடி போவோம் கையோட ஒவ்வொரு நாளும் கடந்து போகுது போய் பார்த்துட்டு ஓடி வந்துடணும்னு தான் வந்தேன். சரி சரி சந்தோஷம் நீங்கள் வந்தது எனக்கு. நாங்கள் காஃபி எடுத்துக்கோங்க. நீ ஒரு டம்ளர் ஊற்றி குடிமா. அங்கே ஹார்லிக்ஸ்லாம் இருக்கு பாரு, அதுலேயே ஹார்லிக்ஸ் உனக்கு என்ன வேணுமோ எடுத்து போட்டு குடி. சரி தே, நல்ல பிள்ளை தான். ஆமாம் ஆமாம். மனசுல நிம்மதியா தூங்க விடுறவள அந்த வீட்ல காலம் காத்தாலே இந்த மிக்ஸியை போட்டு எழுப்பி விட்டுட்டால அந்த கொம்மி. இனிமே படுத்தா தூக்கமா வரும். நானே தூங்குறது ராத்திரி 2 மணிக்கு தான். காலையிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தூங்கலாம்னு பார்த்தேன்னா இந்த காலம் காத்தாலே இந்த மிக்ஸி ஒண்ண போட்டு தினமும் எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்க அந்த கொம்மி. இவ என்ன பண்றதுனே தெரியல. எத்தனை தடவை சொல்லிட்டேன் கேட்கலான்னு பாரு. இந்த வீட்ல நமக்கு ஒரு மரியாதையே கிடையாது. நம்ம பேச்ச ஒரு 5 பைசாவுக்கு மதிக்க மாட்டேங்காவ. ஆமா, இவரு பெரிய கலெக்டர், இவரு பேச்ச எல்லாரும் மதிக்கணும். எந்திரில மொத. இப்ப உனக்கு என்னவே சோடாபட்டி பிரச்சனை? எதுக்கு என்ன எந்திரிக்க சொல்ற? பெட்ஷீட் வர தலைவணி வரையெல்லாம் அம்மா எடுத்து துவைக்க சொன்னா, அதுக்கு தான் வந்தேன். ஒழுங்கா எல்லாத்தையும் எடுக்கணும். தூரப்பா. உப்பு தண்ணி பைப்ல இருந்து உப்பு தண்ணி வந்துட்டே கிடக்குது. அதனால அந்த தண்ணி வரும்போதே அம்மா இந்த இதெல்லாம் துவைச்சி எடுக்கணும்னு சொன்னா, அதான் ஊற வைக்கணும். எந்திரிச்சு தொலை. ஐயா தூரப்பா. வேற என்னத்தையாவது துவைக்கணும்னா போய் துவை போ. அவதான் ஒரு பக்கம் தூங்க விடாம தொல்லை பண்றான்னு பார்த்தா நீ ஒரு பக்கம் என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிய. ஒழுங்கு மரியாதையே இடத்த காலி பண்ணிரு. இருக்க கொலை வரையில மண்டையெல்லாம் உடச்சு போடுவேன் பத்துக்க. இரு அம்மட்ட சொல்லி கொடுக்கேன் பாரு. எம்மங்க பாரு, இந்த சதிசுடைய தலைவலி ஒரு பெட்ஷீட்லாம் தர மாட்டேங்க. போடாபுட்டி, அந்த கதவை நல்லா இறுத்தி சாத்திட்டு போயிரு. திறந்து போட்டுட்டு போவாத. சத்தம் கேட்டுச்சு கொண்டு விடுவேன். இல்ல இது கண்டியான கதவை திறந்து வச்சு டிவில பாட்டு சவுண்ட கூட்டி வச்சு உன்னைய தூங்க விடாம பண்றடா இல்லையான்னு பாரு. சோடாபுட்டி, டிவில கைய வச்சன்னா முத டெட் பாடி நீ தான் சொல்லிட்ட அம்மா. சரி, இந்த வீட்ல இருக்கிறதுக்கு என்ன யாரும் தேட வேண்டாம்னு சொல்லி எழுதி வச்சிட்டு எந்தாலையும் தேடலாமான்னு இருக்கு. இந்த வீட்டில் வேலைக்காரி கிடங்க அவ்வளோ வேலையும் நம்ம செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாம் செய்யும். நமக்கெல்லாம் ஒரு வருத்தமும் வரல. நம்ம சம்பளம் இல்லாத வேலைக்காரி கிடங்க தான் அந்த வீட்டில் இருக்கும் அந்த மனுஷனுக்கு. அதனாலதான் நம்ம அருமை இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. சரசு சரசு, என்ன ஏமா கோவப்படியா? ஒரு மோர் எடுத்து கேட்கலான்னு பார்த்தேன். ஆமா, நான் சும்மா உள்ள இருக்கேன். இவருக்கு இப்ப மோர் அடிச்சு தந்துகிட்டு இருக்கேன். வேற மத்த வேலையெல்லாம் செய்யாண்டாமா நானு. நல்லா குடிச்சிட்டு வந்தா வேற தலை வலிக்கதான் செய்யும். வலிக்கட்டும். ஆகா, இவ இப்படி கண்டுபிடிச்சா? என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீரோ? என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீரோ? நேத்து நீர் குடிச்சிட்டு பண்ண அலப்பறை எல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். சரசு, நான் குடிக்கல இல்லையே. ஆமா ஆமா, நீர் குடிச்சா என்ன பண்ணுவீரு, எப்படி நடந்துப்பியர்னு எனக்கு தெரியாதுல்ல. சொன்னதே சொல்லி அழுதுகிட்டு இருக்கும் போதே நினைச்சேன் நீர் குடிச்சிட்டு தான் வந்திருக்கியருன்னு. கையில ஒரு 5 பைசா 10 பைசா சேர்ந்துடப்படாது. உடனே தூக்கிட்டு போய் குடிச்சிருந்தேன்னா. சரசு, அப்படி இல்லம்மா. நம்ம ஒரு நகை எடுக்கணும்னு நினைச்சோம். தங்க விலை ஆகிட்டு போச்சு பத்தியா? அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா போச்சு பத்துக்க. அதான் போயிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டேன். சும்மா எதுவும் சாக்கு போக்கு சொல்லாதியும். நான் அப்ப தங்க விலை குறைவா இருக்கும் போதே எடுக்கலான்னு சொன்னேன். கேட்கல. நான் யாருக்கும் தெரியாம பிள்ளைக்கு ஒரு 2 பவுன் எடுத்துடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த 2 பவுன் வாங்கினா 2 லட்சம் எடுத்து வைக்கணும் போல இருக்கு. நான் அந்த சீட்டு பைசா முடிஞ்ச உடனே நான் எடுத்திருந்திருப்பேன். நீர் தான் கொஞ்சம் பொருள் சேர்த்து போட்டு கூட கொஞ்சம் எடுக்கலாம்னு மினிக்கு கடைசியில் அந்த ஆள போச்சு. என் பேச்சு நீர் என்னைக்கு கேட்டிருக்கீரு? நீர் குடிச்சிட்டு வந்து நேற்று சண்டை போடணும்னு போட்டிருப்பேன். நான் 4 பேருக்கு தெரியப்படாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் அமுக்கிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா உமரை வெளியே கழுத்தை பிடிச்சி தலை எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க வை. சரசு, அப்படிலாம் செஞ்சு விடாதம்மா. நீர் அணக்கல்லாம குடிச்சிட்டு அணக்கல்லாம கடந்தது தான் நானும் என் பாட்டுக்கு இருக்கேன். நேற்று சொன்னதே சொல்லி என் உயிரை எடுத்துட்டேரு. எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு வெளியே தள்ளி போட்டுடலாமான்னு தான் இருந்தது. சரி விடுமா, தங்க வளம் எப்படி குறையும்ல, குறையும் போது எடுப்போம். ஆமா, நினைச்சுக்கிட்டு இரும். முன்னாடி நம்ம இருந்த காலம் வேற, இப்ப இருக்க காலம் வேற. எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. இப்ப யாருமே எடுக்கிற வழியை பாரு. நான் யாருக்கும் அக்கம் பக்கம் சொல்லாம அப்படியே பொண்ணு போல எடுத்து வச்சு பத்திரமா வைக்கணும்னு இருக்கேன். பிள்ளைக்கு சிறுக கொஞ்சோட சேர்க்கணும்னு. நீர் இரணை கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கியாரு. பிள்ளைக்கு தங்க எடுக்க முடியாம போச்சு, எல்லாம் நான் தான் காரணம்னு மினிக்கிட்டு இருக்கியாரு. தெருதெல்லாம் நீர் தான் காரணம்னு. குடிச்சிட்டு வந்தா எல்லாம் சரியாயிருமா? எம்மா, இந்த சதீஷ் பையன் பெட்ஷீட் தலைவலி வரையெல்லாம் தர மாட்டேங்க அம்மா. அவன் தூங்கினானா தூங்கிட்டு போறான். கடந்துட்டு போட்டு மத்த துணியெல்லாம் போய் துவை. தண்ணி நிக்கிறதுக்குள்ள அந்த மத்த துணியெல்லாம் துவைச்சு போடு. தண்ணி போனாலும் நீ இங்கதான் நிப்பா. நீ ஒன்னத்துக்கு ஆக மாட்டா.
தூர போலாம். நீ எல்லாத்துக்கும் என்னையே திட்டு, அவனை ஒண்ணும் சொல்லிடாத. போத கும்மி. யான் சரசு பிள்ளைகிட்ட போக முடியா? எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த வீட்டுல நம்ம ஒண்ணும் பேசாவாதப்பா. கஞ்சி கஞ்சி இருந்தா ஊத்து, தோட்டத்துக்காக போறேன். தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு எவனாவது ஊத்தி தருவான். போய் குடிச்சிட்டு அந்தால மல்லாக்க கடங்க தோட்டத்துல போய். நீர் பனையில கல் அரைக்கி குடிக்கிறதுலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நானும் எல்லாம் சண்டை போடக்கூடாதுன்னு நானும் பொறுத்து தான் பேசிட்டு இருக்கேன். சரி, அடுத்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாவல. இனிமே சுத்தம் தூங்குன மாதிரி தான். இவங்க சண்டை என்னை பார்த்து தீர இயலாது. வாயை அடுக்கி பேச சரசு. அக்கம் பக்கம் கேட்கையில என்ன நினைப்பாவ? அந்த எண்ணெய் இருக்க வரை நேத்து குடிக்காம வந்திருக்கணும். குடிச்சிட்டு வந்து கரைஞ்சிக்கிட்டு இருந்தியா, அதுக்கு பார்த்து 4 பேர் என்ன நினைப்பாவ? அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கா? சரி, ஏதோ ஒரு நாள் குடிச்சிட்டு போட்டு விடா. தலைக்கு ஒசர பிள்ளை வளர்ந்தாச்சு. இதுக்கப்புறமா நீர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன சும்மா உடான்னா என்ன அர்த்தம்? ஐயையையைய, வெளிய போனா வெயில் மண்டைய புழக்குது, வீட்டுக்குள்ள இருந்தா உங்க சண்டை சத்தம் என் மண்டைய புழக்குது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுல ஒரு மனசு நிம்மதியா தூங்காண்டாமா? காலங்காத்தால என்னன்னா மிக்ஸிய போட்டு எழுப்பி விடிய, அது பத்தாதுன்னு இப்ப 2 பேரும் இருந்து புருஷன முன்னாடியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களாக்க. சண்டை காட்டை அறுத்து விடுவேர்த்து ஏத்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா. இப்ப கொம்மி காது வலிக்குது விடுதா? நான் இன்னும் சின்ன பிள்ளை கிடையாது, நான் வளர்ந்துட்டேன். ஆமா, வளர்ந்து கிழிச்சிட்டான். வளர்ந்தா மட்டும் பத்தாது, ஒழுங்கா சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் பைய. ஆனா நான் என்ன சொல் பேச்சு கேட்டு நடக்கல. இப்பலாம் நான் வெளிய சுத்த போறதே கிடையாது, வீட்டுக்குள்ளதான் கிடக்கேன். வெயில் அடிக்குதுன்னு வீட்டுக்குள்ள கிடக்க, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, அப்படியே ஏசி வாங்கி வீட்ல மாட்டி இருக்கீங்க. நான் ஏசிலே வீட்டுக்குள்ள கிடக்கேன். வெளிய போனா காத்தாட நான் மரத்தடியாவது பயலோட பேசிட்டு கிடப்பேன். அதுவும் விட மாட்டேங்கிறீங்க. சரின்னு வீட்ல கிடந்தா வீட்லயும் சண்டை போட்டு உயிரை எடுத்துட்டு கிடக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பனால. சும்மா அவரே எல்லாத்துக்கும் பழிபடாதம்மா. நீ அவர்கிட்ட சும்மா சும்மா எல்லாத்துக்கும் சண்டைக்கு போனா அவர் ஒரு மனுஷன் என்னதான் பண்ணுவாரு? அட, என் பிள்ளை எனக்கு சப்போர்ட் பண்ணியானே. என்னல நீ உங்க அப்பனுக்கு இப்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட? பின்ன என்னம்மா என்ன? எப்ப பார்த்தாலும் ஒரு மனுஷனை இப்படி கடிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தா அந்த மனுஷனை என்னதான் பண்ணுவாருங்க? சொல்லுவ. நீ ஒரு 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா உனக்கு உங்க அப்பா திமிரு வந்து போச்சு. அதானே? நான் அந்த வீட்டுக்கு தான் ஓடா உழைச்சிட்டியாயே. வீடு முனையும் துணி தைக்க, வீட்டு வேலை செய்ய, எல்லாம் செய்யதான் செய்யும். ஏம்மா, அவர் ஆம்பளை நாளையிடம் போவாரு வருவாரு, அவருக்கு இருக்க கஷ்டத்தை எங்க சொல்லனா அவர் கொஞ்சம் குடிச்சிருப்பாரு. விடும்மா. அட பாவி, நீ யாரா இப்படி பேசுறது? ஏப்பா, அம்மா அப்படிதான் கத்திட்டேடப்பா. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏப்பா, எனக்கு ஒரு நியூ மாடல் பைக் வந்திருக்கு. அதை வாங்கி தருவீங்களா? என் ஃப்ரெண்டுக்கார ஒருத்தர் வச்சிருக்கா, சூப்பரா இருக்குப்பா. அதான பார்த்தேன், எலியா அம்மனமா ஓடுதுன்னு. பைக்கா எவ்வளவு ஆகும்? அது ஒரு 2 லட்சம் ஆகும்ப்பா. எங்க அவன் நம்ம நகை எடுக்க வச்சிருந்த காசுல அவன் வண்டி வாங்கலான்னு பிளான் போடியா. நீங்க வாயை முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியாம அவனுக்கு வண்டி வாங்கி கொடுக்க நீராதீங்க. அப்புறம் அவ்வளவுதான், காசு எல்லாம் அந்தாலும் நாசமா மண்ணா போயிடும். நகை எடுக்கணும்னு சொல்லிட்டாமா. தாய் கிழவி ஏதோ அப்பா காதை கடிக்காலே, வாங்கி தர விடமுண்டா போல இருக்க. மனசை மாத்தி விடுவாளோ? உனக்கு வண்டி குண்டிலாம் வாங்கணும்னா நீ சம்பாதிச்சு வாங்கல. அப்ப நான் இப்ப சம்பாதிச்சு தானே தாரேன். பாட்டன் ஜாப் வரேன்ல, அந்த காசு உங்ககிட்ட தானே வந்து தாரேன். ஆமா, நீ வாங்குற அந்த 10,000 ஓவாக்கு வண்டி 2 லட்சத்துக்கு வாங்கி தருவாங்க. ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு ஓடி போயிரு சொல்லிட்டேன். காலங்காத்தால கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காத. அடுப்புல வேற இட்லி வந்துட்டு இடந்து, நான் அதை போய் பாக்கேன். ஏங்க, நீங்க பல்லுகள் விளக்கிட்டு குளிக்கணும்னா குளிங்க. நான் இட்லி அடுப்புல இடக்கு, நான் அந்த சட்னி வச்சுட்டேன், வச்சு தாரேன். தின்னுட்டு கஞ்சி ஊற்றி தாரேன். தோட்டத்துக்கு எடுத்துட்டு போற வழியை பாருங்க. சரி சரசு. வண்டி வேணுமா? வண்டி இல்லைன்னா இவன் குண்டி இருக்காது. நம்ம ராஜதந்திரம் அனைத்து வீணா போச்சே. இப்ப வண்டிக்கு மறுபடியும் என்ன பண்றது? அவ்வளோ ஒரு வண்டி வாங்குறானுங்க, நம்ம இன்னும் சைக்கிள்ல சுத்திக்கிட்டு இருக்கோம். அவமானமா இருக்கு. வேற எப்படி சீக்கிரம் நமக்கு உஷாராகும்? இந்த வீட்டுல வந்து பிறந்ததுக்கு வேற எங்கனா போய் பிறந்திருக்கலாம். அட, இங்க என்ன நடக்குதுங்க? நான் பாக்குறது கனவா நனவா? இவ சோனி, இங்க என்னவா நடக்கு? இவங்க பாரு, என்னதான் பிரச்சனை உனக்கு இப்போ? இவ சோனி, நீயா இது? காலங்காத்தாலே உட்கார்ந்து பாய் முனைஞ்சுக்கிட்டு இருக்க. அம்மா காட்டு கத்தி இதை செய்யன்னு சொன்னாலே செய்ய மாட்டா. இன்னைக்கு அம்மா சொல்லாமலே செய்யறா. அதிசயமா இருக்க. இவ கிறுக்கி, அம்மா வந்தான்னு வை, நமக்கு இப்ப 3 நாள் லீவு. ஒண்ணு தோட்டத்துக்கு வான்னு சொல்லி வேலையை உழுக்க வாங்கிடுவா, இல்ல பெரியம்மா வீட்டுக்கு லீவுக்கு போங்களான்னு அங்க அனுப்பி விட்டுருவா. அதனாலதான் நேரத்தை இந்த பேச்சவா எடுத்துட்டா. அதனால காலையில மறுபடியும் ஆரம்பிப்பா. அதனாலதான் அவளுக்கு வேலை செஞ்சு கொடுக்க மாதிரி அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இங்கே கடந்தாதான் கடக்க முடியும். அதனாலதான் காலையிலே நான் பாய் முனைய மாதிரி பாவலா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால ஒழுங்கு மரியாதையா தூர போயிரு.
நீயும் கொஞ்சம் ஓலை அள்ளிட்டு போய் எல்லாம் உனைய மாதிரி சீனை போடு. அம்மா அப்பதான் அந்த பேச்சை எடுக்க மாட்டா. அடா இது கூட நல்ல ஐடியாவா இருக்க. என்கிட்ட கொஞ்சம் ஓலை இருக்கு பாரு, இதுல கொஞ்சோட எடுத்துட்டு போய் ஒரு 2-3 குறைய மட்டும் போடு. அதுக்கப்புறம் ஏமா ஓலைய வந்ததா நாங்க இதெல்லாம் குறைய தலை கட்டிடுறோம், பாய் முனைஞ்சு தரேன்னு சொல்லி ஏமாத்திடலாம். ஏலா அங்க பின்னாடி குடம் கிடக்கு பாரு, அந்த குடத்துல எடுத்துட்டு வாங்க. ஆரம்பிச்சிட்டம்ம போ. இந்த உப்பு தண்ணி பைப்பு வேற எப்ப தண்ணி திறந்து விட்டான்னு தெரியலையே, நான் தண்ணியே பிடிக்கல. ஏலா சீக்கிரம் குடத்தை எடுத்துட்டு வாங்க. எவ்வளவு ஒருத்தி என்ன பண்ணிட்டு அடக்காளுவ? ஏலா இளங்க என்ன பண்றீங்க? நான் பாய் முனைஞ்சுக்கிட்டு இருக்கேம்மா. பாய் முனைறிய பரவாயில்லையே, இன்னைக்கு சொல்லாமலே செய்யணும்னு தோணிருக்க உனக்கு. சந்தியா ஓடு, அங்க பின்னாடி ஒரு 4 குடம் கிடந்து பாரு, அந்த குடத்தை எடுத்துட்டு வந்து சீக்கிரம் உப்பு தண்ணி பைப்புல தண்ணி வருதான், போய் எடுத்து 4 குடம் தொட்டியில ஊத்தி போடுங்களா, துணி துவைக்க ஆகும். இந்த வெயில் நேரத்துல தண்ணியே வர மாட்டேங்க, தண்ணிக்கு சங்கடமா இருக்கு. உப்பு தண்ணி வைப்பாத கொஞ்ச நேரம் தண்ணி விட்டானா பிடிச்சி ஊத்தி வைக்கலான்னு பார்த்தேன்னா எனக்கு இவ்வளவு நேரம் தண்ணி வந்தது தெரியாது. இப்பதான் எனக்கு தெரியும் தண்ணி வந்தது. சீக்கிரம் குடத்தை எடுத்துட்டு ஓடியாங்களா, நான் முன்னாடி போறேன். சரிம்மா சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ இந்த வீட்டுல தண்ணி எடுத்தே வாஞ்சி போவேன் போல இருக்கு. கல்யாணம் பண்ணி போற வீட்டுல அங்கேயாவது தண்ணி பிரச்சனை இருக்கப்படாதம்மா. பயப்படாத, அங்க இருக்காதுன்னு தான் நினைக்கேன் தண்ணி பிரச்சனைலாம். வா ஒருத்தி, எப்படியோ நம்ம பாய் மனையரோன்னு சொல்லி தண்ணி எடுக்க வேலையில இருந்து தப்பிச்சிட்டோம். என்னடா என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் என்ன உனக்கு வேலைக்காரியா? அட ரொம்ப பண்ணாத. இந்த ஒரு சட்டை தானே துவைச்சுடா. ரொம்ப தான் பண்றா, ஒரு துணி துவைச்சு தர மாட்டாளாம். என்ன கரும இது? இது கரித்துணி இனங்கா இருக்கு. எல்லாம் முண்டக்க நான் இல்லல. என்னவே ஜோடாபட்டி? ஆமா இது என்னதுன்னு கேக்கேன். சட்டையை துவைக்க சொன்னா பரவாயில்ல, கரித்துணியை கொண்டு வந்து துவைச்சுதான்னா நான் எங்க போய் துவைக்கிறதுங்க? ஐயோ ஐயோ, அது கரித்துணி இல்ல ஜோடாபட்டி, என்னோட ஒயிட் ஷர்ட். அதுதான் அந்த லட்சணத்துல இருக்கு. அதான் இது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்க வேண. இதெல்லாம் துவைக்க முடியாது, இத கொண்டு குப்பையில தூக்கி போடுப்பா. ஏதோ கிறுக்கி, இது நல்ல சட்டை, புது சட்டை தான் இப்படி இருக்கு. நீ கொஞ்சம் நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சுனா எல்லாம் வந்துரும். அன்னைக்கு இந்த சட்டை சந்தோஷம்னா கல்யாணம் நடந்துச்சுல கோயிலுக்கு, அங்க போன இடத்துல இப்படி அழுக்காயிட்டு. இல்ல இது கல்யாணத்துக்கு போன சட்டையால இவ்வளவு கேவலமா இருக்கு. கல்யாணத்தை முடிச்சிட்டு அங்க நாங்க மணப்பாட்டுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு போனா அங்க சவதிக்குள்ள கடந்து உருண்டு புரண்டு இப்படி ஆயி போச்சு. அதனாலதான் இப்படி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் நான் துவைக்க மாட்டேன், கொண்டு குப்பையில கொண்டு போடு, இல்லன்னா அம்மட்ட கொண்டு கொடு, அவ துவைச்சு தருவா. என்னாலலாம் இதெல்லாம் துவைக்க முடியாதுமா. இத சோடாபட்டி, இது அம்மா கையில மாட்டுச்சுன்னா அவ்வளவுதான், என்னைய கொன்னு விடுவா. அதான் உன்கிட்ட துவைக்க தரேன், துவைச்சு தந்துருவேன். நானே அவளுக்கு பயந்து இவ்வளவு நாள் சுருட்டி மடக்கி அங்க வச்சிருந்தேன் ஒளிச்சு. தயவு செய்து துவைச்சுதாவே. அதுக்கு வேற ஆளை பாரு. நானே என் ஒயிட் கலர் ட்ரெஸ் அழுக்கு போகாதுன்னு நான் அந்த துணியை போடுறதே கிடையாது. இவிய நல்லா சவுதிக்குள்ள கடந்து உருண்டுட்டு கருவாட்டு படையில சுருட்டி வச்ச கடங்க சுருட்டி வச்சுட்டு இப்ப கொண்டு வந்து தருவாங்களாம். நம்ம துவைச்சு எடுக்கணுமா? போல அங்கிட்டு தூர. என் தங்கச்சி இல்லாம என் சோடாபட்டி நல்ல பிள்ளைலாம அண்ணனுக்கு இதை கூட செய்ய முடியா? ஆமா, இவனுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா மட்டும் நல்லா வந்து காக்கா பிடிப்பான், மத்த நேரம் நம்மள அதை திட்டுவான். சரி சரி, அண்ணன் இனிமே திட்ட முடியாது, சண்டை போட முடியாதுன்னா அண்ணனுக்கு இதை மட்டும் துவைச்சு தந்துருவியா? நல்ல பிள்ளைல அண்ணன் உனக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தருவானா? சிப்பா சரி துவைச்சு தந்துருன்னா எம்மடி ஓடிடுவோம். இல்லாட்டினா வேற நம்ம இங்கே நின்னா துவைச்சு தர முடியாது, மறுபடியும் தூக்கி நம்ம மூஞ்சிலேயே எரிஞ்சிருவா. இருக்கேன் இந்த கழுத்துனியும் நம்மள துவைக்க சொல்லிட்டு போறான் பெரு. இது எங்க அழுக்கு போவோம்? இதை நம்ம இந்த உப்பு தண்ணியில தேய்ச்சனா ஒரு அழுக்கும் போவாது. இந்த சட்டையை பார்த்தா கறித்துணி கூட யாரும் யூஸ் பண்ண முடியாத, குப்பையில தான் கொண்டு போடணும். இருக்கேன் சரி, முடிஞ்ச அளவுக்கு சோப்பு போட்டு பார்ப்போம். சரி வரலன்னா கிழிச்சு 4-3 தூக்கி குப்பையில கொண்டு போட வேண்டியதுதான். சப்பா பாப்பா என்ன வெயில்! கொஞ்சம் 4 தெருவு நடந்து போய் எங்கனா உட்காந்து கதை பேசிட்டு வரலான்னு போலான்னு பார்த்தாலும் இந்த வெயிலை பார்த்து பயந்து போய் நான் போகாம இங்கே கிடக்கேன். வீட்டில் இருந்தாலும் நேரம் போக முடியுங்க, எவ்வளவு வருவாளான்னு பார்த்தா ஒத்தியும் காணும். வேற நானும் எங்க போறதுக்கு? இந்த கிளவி பின்னாடி இங்கதான் இருக்கா, நல்லதுதான். இதுகிட்ட இன்னைக்கு எப்படி ஆயினும் சொல்லிடணும். நம்மளாலலாம் வீட்டில் எப்படி கிடக்க முடியாதம்மா, நேரமே போக மாட்டேங்குது, மூச்சு முட்டி போகுது. எத்தே எத்தே எவ்வாவா என்னடா குமரி? எத்தே நான் நெல்ல இருந்து வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னது வேலைக்கு போறியா? ஆமத்தே, எனக்கு இப்படி வீட்டிலே இருந்து நேரம் போக மாட்டேங்குது. உங்களே மாதிரிலாம் இப்படி என்னால குத்தச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால நான் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். மேடம் அப்படி என்ன வேலைக்கு போறிய? எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவகிட்ட சொல்லி ஹோட்டல்ல வேலை கேட்டிருக்கேன். நான் எங்கனா போய் 10 பாத்திரம் தேய்ச்சாவது வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வருவேன். வீட்டிலே இருந்து 10 பாத்திரம் தேய்ச்சி ஒரு பிரயோஜனம் கிடையாது. என் மோவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது, உன் காலை முடிச்சு அடுப்புல வச்சு விடுவாமா. அடுப்புல ஹோட்டல்ல போய் எச்சல் எடுக்கையும் 10 பாத்திரம் தேய்க்கையும் போறாளாமா.
வேற இங்க வீட்டுல உட்கார்ந்து 10 பத்திரம் தேய்ச்சி இங்க வீட்டுல கடந்து செய்ய வேலையை வெளியே செஞ்சா காசாவது தருவாங்கல்ல. அதனால நான் போறேன். பாடுன வாயும் ஆடின காலம் சும்மா இருக்காதும் பாவ. அந்த கதையா தான் இருக்கு. உனக்கு இந்த வீட்டுல இருக்க முடியாம அங்கங்க ஓடணும்னு சொல்லிக்கிட்டு தெரியாதுதானே? எத்தே நான் சம்பாதிச்சு காசு நான் வச்சுக்கிட்டே உங்ககிட்ட தான் தருவேன். நான் வேலைக்கு போயிட்டு வரேன். அப்படியா? சம்பாதிச்ச காசை என்கிட்டயா தருவா? அப்ப சரி நீ போயிட்டு வா, நான் என் மௌன சமாளிச்சுக்கிட்டேன். அதானே காசுன்னதான் 32 பள்ளையும் எப்படி வாட்டி காட்டுது பாரு கிழவி. ஒரு ஹோட்டல்ல நீ எத்தனை ஹோட்டல்ல போய் எச்சல பிறக்கனால எனக்கு பிரச்சனை இல்ல. சம்பளத்தை மட்டும் மாசம் மாசம் தானே கையில கொண்டு வந்து கொடுத்துருந்தானே. அதானே சரி. அப்ப எனக்கு இன்னையில இருந்து ரிலீஸ் தானே? ஆமா போயிட்டு வா. வரும்போது ஹோட்டல்ல இருந்து சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வந்துருக்கீனே. வீட்டு செலவு மிச்சம், சாப்பாடு செலவுலாம் மிச்சமாயிரும்ல. அதை முடிவு பண்ணி தான் நானும் போறேன். சரி மருமோல பார்த்து போயிட்டு வா. ஆளுத பெஸ்ட். நல்ல கடவுளை வேண்டிட்டு போ, நிறைய சாப்பாடெல்லாம் கிடைக்கணும்னு. இது என்னை விட பெரிய பிச்சைக்காரியா இருக்கும் போல இருக்கு.